வாங்க எம்டி ஹாஸ்டல் ரூம் டூர் பார்க்கலாம். எங்கள் ரூம் நம்பர் 318. என் வெளியே வந்து சீனியர்ஸோட சில ஸ்லீப்பர்ஸ் அன்யூல் இதெல்லாம் லைக் தேவ் லெஃப்ட் த காலேஜ். அவங்க முடிச்சிட்டாங்க, கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இதுதான் எங்கள் ரூம். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்ததில் எப்படி இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக 4 பேர் ஒரு ரூமில். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்டு, இந்த கார்னர் ஒரு பெட், அந்த கார்னர் அப்படி இருக்கும். இவங்க 2 பேரும் அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஃபேன் இங்கே இருக்கிறனால அங்கே அவ்வளோவா காற்று வரலன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான், 4 பேர் இருக்கும். இங்கே வந்து ஸ்டடி டேபிள், இங்கே படிச்சுக்கலாம் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் சேர் கொடுத்துருக்காங்க. இப்படி இங்கே உட்காந்து நீங்கள் புக்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ, 2 விண்டோ, ஆக்சுவலாக பெரிய விண்டோ, நல்லா திறந்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஆனால் எங்கள் ரூமில் ஒரு பொண்ணுக்கு டஸ்ட்டு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்கோம். அண்டு இப்படி போட்டதுனால கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஷேடியாக இருக்குது ரூம். மற்றபடி நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். இந்த பக்கம் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்ட் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது என்னோடய கபோர்டு, இது என் ரூம்மேட்ஸோட கபோர்ட்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு அட்டாச்டு வாஷ்ரூம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வாஷ்ரூம், ஒரு பேசிக் வாஷ்ரூம். கொஞ்சம் க்ளீனாகவே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அங்கே வென்டிலேஷனுக்கு, மற்றபடி அவ்வளோவா வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து நாங்கள் ஷூஸ் செப்பல்லாம் வச்சுப்போம். கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது, ஏன்னா 1 மாதம் ஆச்சு வந்து. இப்போ தான் மறுபடியும் திருப்பி வந்திருக்கோம். நான் வந்திருக்கேன். இன்னும் என் ரூம்மேட்ஸ் வேறு ஒரு 5-6 நாள் ஆகும், இல்லை 1 வாரம் கூட ஆகலாம். அவ்வளோதான். இதுதான் எங்கள் ரூம் டூர், எம்டி ரூம் டூர். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு லைட்டும் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 ஃபேனு, இங்கே ஒரு ஃபேன், அங்கே பாருங்கள் 2 ஃபேன். வெளியே வந்து மெயின் ஸ்விட்ச் இருக்கும். அப்புறம் ப்ளக் போர்டு வந்து 3 கொடுத்துருப்பாங்க. இங்கே 1, இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது காமிக்க. ஒரு டிப் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் செம் வெக்கேஷன் 1 month 2 months அப்படி போகிறீங்க, பெட்டு வந்து கபோர்டில் வைக்க முடியாது, இல்லை ஏதாச்சும் டஸ்ட் பட்டுருமோ அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஒரு வேஸ்ட் பெட்ஷீட், இதை வந்துட்டு இந்த மாதிரி பெட்டுக்கு போட்டு பின் போட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல், இப்போ நார்மலாக நம்ம பெட் கவர் போடுறப்பே அதுக்கு பின் போட்டோன்னா அது மறுபடியும் கலந்து வராது. 4 சைட்லேயும் நீங்கள் கார்னரில் பின் குத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே நிற்கும். ஸோ அவ்வளோதான். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இந்த பெட்ஷீட் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக டோன். இங்கே பாருங்கள், இது வேஸ்ட் பெட்ஷீட்டு. இதை வந்துட்டு நான் இப்படி கீழே வச்சுருவேன், பெட்டு கீழே. ஏன்னா இங்கே டஸ்ட்டு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டு, இதுதான் என் பெட்டு. இது ஃபுல்லாக அன்ஃபோல்ட் பண்ணோன்னு இப்படி இருக்குது. இதுக்குள்ளேயே நான் பெட் கவர், பில்லோ கவர், அப்புறம் பெட்ஷீட் எல்லாம் இதுக்குள்ளேயே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது அப்படியே நீங்கள் அந்த 4 கார்னரில் இதை பின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிற்கும். அவ்வளோதான்.